வணக்கம் அன்பந்த நெஞ்சங்களே, எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்முடைய வளர்பிறை யூடியூப் சேனலில் இதற்கு முன்னாடி நிறைய உதாரண ஜாதகங்கள் பார்த்துருக்கோம். காவல்துறையில் இருந்தவங்க, மருத்துவர்களாக இருந்தவங்க, ஆசிரியர்களாக இருந்தவங்க, கவர்மெண்ட் ஜாபில் இருந்தவங்க, அரசியல்வாதியாக இருந்தவங்க, ஐடி ஃபீல்டில் இருந்தவங்க, வெளிநாட்டில் வேலை செஞ்சவங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய உதாரண ஜாதகங்கள் நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஜாதகம், உதாரண ஜாதகம் என்ன துறையில் இருக்காங்கன்னா, அரசு சட்டக்கல்லூரியில் பேராசிரியையாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியோட ஜாதகத்தை உதாரண ஜாதகமாக நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம ஒருத்தர் வக்கீலோட ஜாதகம் பார்த்துருக்கோம். வக்கீலாக இருக்கான அமைப்புகள் எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற பற்றி நான் சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட இவங்களோட அமைப்பும் அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் வக்கீல் ஆகிறதுக்கும் ப்ரொஃபஸர் ஆகிறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட், அதாவது சட்டத்துறையிலேயே வக்கீல் ஆகிறதுக்கும் ப்ரொஃபஸர் ஆகிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், அது மட்டும் இல்லாமல் இவங்க கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறதுனால கவர்மெண்ட் ஜாப் அமைப்பு எப்படி இவங்க ஜாதகத்தில் இருக்குது, டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காங்க, அது எப்படி இவங்களுக்கு அந்த அமைப்பில் இருக்குது அப்படிங்கிற பற்றியும் நம்ம உதாரணமாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் எல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். இவங்க 15/5/1983 நள்ளிரவு 12:05 ஈரோட்டில் பிறந்திருக்காங்க. இவங்களுடைய லக்னம் மகரம், ராசி ரிஷபம், மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் பாதம் 1 பிறந்திருக்காங்க. நான் பொதுவாக சொல்லுவேன், அதாவது கவர்மெண்ட் ஜாப்பு ஒரு அமைப்பு சூரியன் முதன்மையாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போது வக்கீல் ஆகணும்னா, இல்லை சட்டம் சார்ந்த துறை ஏதாவது ஒரு துறையில் இருக்கணும்னா அவங்களுடைய ஜாதகத்தில் 2ஆம் இடம் அந்த இடத்த முக்கியமாக பார்க்கணும், 10ஆம் இடத்த பார்க்கணும். இது 6ஆம் இடத்தையும் சேர்த்து பார்க்கணும். அதுபோக கிரகங்கள் என்ற அமைப்பில் சனி பகவானை முதன்மையாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் குரு, அப்புறம் சூரியன், இந்த மாதிரி அமைப்புகள்லாம் பார்க்கணும். ராகுவை நம்ம எடுத்துக்கணும், 6ஆம் இடத்தையும் நம்ம பார்த்துக்கணும். சரி, இவங்களுடைய ஜாதகத்தில் என்ன மாதிரி அமைப்பு இருந்தது அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக சட்டம் படிக்கணும்னா இவங்க நம்ம வக்கீலாக எடுத்துகிட்டு போகாமல் ஒரு பொதுவாக ஒரு பேராசிரியராகவும் இல்லாமல் நம்ம ஒரு சட்டம் படிக்கிறதுக்கான முதன்மையான அமைப்பை நான் சொல்லிடுறேன். முதல்ல இப்போது இவங்களுடைய ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா 2ஆம் இடம் அப்படிங்கிற இடத்தினுடைய பார்த்திங்கன்னா கும்பராசியாக வருது. அந்த வீட்டினுடைய அதிபர் சனி. 2ஆம் வீட்டினுடைய அதிபதி வாக்குஸ்தானம், அதாவது பேச்சின் மூலிமா சம்பாதிக்கக்கூடிய இந்த டீச்சிங் ப்ரொஃபஷன் இருக்கவங்க, இவங்க அதாவது ஒரு அஸ்ட்ராலஜிஸ்ட்டாக இருக்கிறவங்க, வக்கீலாக இருக்கிறவங்க, இங்கே எல்லாருக்குமே 2ஆம் இடம் பேச்சின் மூலிமா வரக்கூடிய ஒரு அமைப்பு. பிபிஓலெலாம் வேலை செய்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா 2ஆம் இடம் அவங்களுக்கு நல்லாயிருக்கும். அந்த அமைப்பு பேச்சின் மூலிமா வருமானம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு. மார்க்கெட்டிங் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே 2ஆம் இடம் முக்கியமானது. ஸோ இவங்களுடைய ஜாதகத்தில் இவங்க ப்ரொஃபஷன் பார்த்திங்கன்னா இப்போது வக்கீலாக இருந்தாலும் சரி, பேராசிரியராக இருந்தாலும் 2ஆம் இடம் ரொம்ப முக்கியம். இவங்க 2ஆம் வீட்டினுடைய அதிபர் சனி 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தோட உச்சமாகிருக்காங்க. உச்சமாகி வக்ரமாகிருக்காங்க. சூரியனுக்கு நேர் கேந்திரத்தில் 7ஆம் இடத்துல சனி இருக்காங்க. புதனும் சனியும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க. ஸோ சனி இங்கே வக்ரம் ஆகிறாரு, அதாவது உச்சமாகி உச்ச பங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சனி உச்சமாகவோ ஆட்சியாகவோ இருந்தாலோ அவங்க கெடுதலான பலன்களை செய்யக்கூடிய, எந்த லக்னமாக இருந்தாலும் அவங்களுக்கு கெடுதலான பலன்களை செய்யக்கூடியதில் இருப்பாங்க. ஸோ சனி வலுவாகிறது அவ்வளோ ஒரு நல்ல அமைப்பு கிடையாது. ஏன்னா பாவகிரகங்களில் முதன்மையானது சனி. ஸோ சனி உச்சமாகும்போது கெடுபலன்கள் தான் அதிகமாக செய்யும். ஆனால் இங்கே வக்ரமானதுனால அவர் கிட்டத்தட்ட நீச நிலை அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பாக நம்ம இதை எடுத்துக்கணும். சில அமைப்புகளை பாதிப்பு கொடுத்தாலும் பெரும்பாலான அமைப்புகளில் ஒரு சாதகமான அமைப்பு தான் சனி வக்ரமாகிறது. சரி, சனி வக்ரமாகி 10ஆம் இடத்தான, அதாவது 2ஆம் வீட்டினுடைய அதிபதி வாக்குஸ்தான அதிபதி, 2ஆம் வீட்டின் அதிபதி சனி 10ஆம் வீட்டில் தொழில் ஸ்தானத்தில் இருக்காங்க. ஸோ இதிலேயே நம்ம ஓரளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கலாம். வாக்குஸ்தான அதிபதி தொழில் ஸ்தானத்தினால வாக்கின் மூலிமா, அதாவது பேச்சின் மூலிமா, டீச்சிங் ப்ரொஃபஷன் நம்ம பேச்சின் மூலிமா வரக்கூடிய ஒரு அமைப்பு தானே. அதன் மூலிமா ஒரு தொழில், ஒரு வேலை வாய்ப்பு அமைக்கக்கூடிய ஜாதக அமைப்பு இது. 2ஆம் அதிபர் 10ஆம் வீட்டில் இருந்துட்டாங்க. சரி, சட்டம் ஏன் பயின்றாங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா, முதன்மை சனி 2ஆம் வீட்டின் அதிபராகி தொழில் ஸ்தானத்தோட தொடர்பாயிட்டாங்க. அதனால் அவங்க சட்டம் பயிலக்கூடிய அமைப்பு முதன்மையாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் 6ஆம் இடத்தும் பார்க்கணும். 6ஆம் இடம் இந்த கோர்ட்டு கேஸு அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சொல்லக்கூடிய 6ஆம் இடம். அந்த இடத்துல ராகு இருக்கிறாரு. ராகு இருக்கிற நல்ல அமைப்பு தான். அது கூட சுக்கிரன் இருந்து அவர் ராகு சுபத்துவப்படுத்துகிறாரு. ஸோ இது ஒரு ப்ளஸ் பாயிண்டான ஒரு அமைப்பு. அதுவும் இல்லாமல் 6ஆம் அதிபர் புதனும் சனியோட பார்வையில் 4ஆம் வீட்டில் இருக்காங்க. அது ஒரு விஷயம் எடுத்துக்கணும். சரி, டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கும் வக்கீலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா, இப்போ 2ஆம் இடமும் 10ஆம் இடமும் தொடர்பானாலே அவங்களுக்கு வக்கீல் சார்ந்த படிப்பு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அது சனியனா அது முதன்மையாக அது உறுதிப்படக்கூடிய ஒரு அமைப்பு.
இப்போ அதில் வந்து குருவோட நிலையும் நம்ம அடுத்தது பார்க்கணும். குரு வந்து எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்து தான் அவங்களுக்கு அப்புறம் வக்கீல் ஆவாங்களா அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்ல முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா குரு வக்ரமாகி 11ல் இருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உச்ச சந்திரனும் செவ்வாயும் அங்கே இருக்காங்க. இவங்க வந்து வக்கீல் ஆகாமல் ஏன் ப்ரொஃபஸராக போனாங்க அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து நம்ம இங்கே இந்த 4ஆம் இடத்தை வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். அதாவது வக்கீலாருக்கு 2ஆம் இடமும் 10ஆம் இடம் போதும், 6ஆம் இடம் போதும். ஆனால் டீச்சிங் இருக்கணும்னா 4ஆம் இடம் நல்லா வலுவாக இருக்கணும், சுத்தமாகவோ ஏதோ ஒரு வகையில் 10ஆம் இடத்தோடய 2ஆம் இடத்தோட தொடர்பாகணும். 2, 4, 10 தொடர்பான அவங்க டீச்சிங் ப்ரொஃபஷனில் கண்டிப்பாக இருப்பாங்க. இவங்களுடைய ஜாதகத்தை பாருங்கள். 2ஆம் வீட்டினுடைய அதிபர் சனி 4ஆம் வீட்டை தொடர்பு கொள்கிறாரு, 10ஆம் வீட்லேயும் இருந்துட்டார். கல்விஸ்தானம் 4ஆம் இடம், டீச்சிங் ப்ரொஃபஷன். அங்கே வந்து 8ஆம் வீட்டினுடைய அதிபர் சூரியன் வந்து உச்சமாகி கூட புதனும் இருக்காங்க. டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கு புதனும் குரு ரொம்ப முக்கியம். இப்போ புதன் வந்து டீச்சிங் ப்ரொஃபஷன் சொல்லக்கூடிய இடம் 4ஆம் வீட்டில் வந்துட்டார். சனியும் வந்து அதாவது 2ஆம் வீட்டினுடைய அதிபர் சனியும் வந்து 4ஆம் இடமான கல்விஸ்தானத்தை பார்க்குறாரு 10ல் இருந்து. ஸோ 2, 4, 10 இவங்களுடைய ஜாதகத்தில் தொடர்பாயாச்சு. 2, 4, 10 தொடர்பாகி 4ஆம் வீட்டினுடைய அதிபர் செவ்வாய் 5ஆம் வீட்டில் இருக்காங்க. 5ஆம் வீட்டில் இருக்கும்போது இங்கே தான் நம்ம இதை பார்க்கணும். அதிக சுபத்துவ நிலை அப்படின்னு சொல்லலாம். அதாவது சந்திரன் வந்து திருதியை அமைப்பில் இருக்காங்க, வளர்பிறையில் ஒரு 3ஆவது நாள் அந்த மாதிரி அமைப்பில் இருக்காங்க. அது வந்து ஓரளவுக்கு சுபத்துவம் தான் எடுத்துக்கலாம். நம்ம ரொம்ப முழு அமைப்பில் வந்து அவர் வந்து அமாவாசை அமைப்பில் இல்லை. ஓரளவுக்கு 3ஆவது நாள் அப்படிங்கிற 3ஆம் பிறைங்கும்போது ஓரளவுக்கு ஒரு சுபத்துவம் நோக்கி போயிட்டு இருக்கக்கூடிய அமைப்பில் சந்திரன் இருக்காங்க. குருவும் வந்து செவ்வாய் பார்க்குறாங்க. 4ஆம் வீட்டினுடைய அதிபர் செவ்வாய் 2 இயற்கை சுபகிரகங்களான சந்திரன் குரு 2 பேருடையும் தொடர்பு இருக்காங்க. குரு வந்து தன்னுடைய நேராக 7ஆம் பார்வையில் 5ஆம் வீட்டை பார்க்குறாரு. 11ல் இருக்கக்கூடிய குரு நேராக 5ஆம் வீட்டை பார்க்குறாரு. 5ஆம் வீட்டில் செவ்வாய் 4ஆம் வீட்டினுடைய அதிபர் செவ்வாய் இருக்காங்க. சந்திரனும் அங்கே ஒரு இயற்கை சுபகிரகம் உச்சமாகி அங்கே இருக்காங்க. ஸோ அது சந்திரமங்கல யோகம், குருமங்கல யோகம் அப்படிங்கிற அமைப்பில் செவ்வாய் அங்கே இருக்காங்க. ஸோ 4ஆம் வீட்டினுடைய அதிபர் நல்லா ஒரு குருவும் சந்திரனோட தொடர்பாகி குருமங்கல யோகம், குருச்சந்திர யோகம், அதாவது கஜகேஸ்வரி யோகன்ற அமைப்பில் இருக்காங்க அங்கே. ஸோ 4ஆம் வீட்டினுடைய அதிபர் அதிக சுபத்துவம் ஆகிட்டதுனால 2, 4, 10 தொடர்பானதுனால இவங்க வந்து ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்காங்க. சரி, டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருந்தாலும் அடுத்தது வந்து சூரியனோட நிலையும் பார்க்கணும். சூரியன் வந்து நல்ல ஒரு வலுவாக இருந்தால் தான் அவர் வந்து ஒரு நல்ல ஒரு அதிகாரமான அமைப்பில் பதவி, ஒரு நல்ல ஒரு பெரிய இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பை கொடுப்பார். இப்போ சூரியன் வந்து 4ஆம் வீட்டில் உச்சமாக இருக்காருன்னா நல்ல ஒரு வலுவான ஒரு அமைப்பில் இருக்காங்க. இப்போ சனி வந்து அவர் நேருக்கு நேராக பார்த்தாலுமே இங்கே சூரியனும் சந்திரனும் நேருக்கு நேர் வரும்போது சூரியனோட அமைப்பில் அதை அவர் வெற்றி பெறக்கூடிய அமைப்பில் இருப்பார். ஸோ சூரியன் வந்து இங்கே சனியை வக்கரப்படுத்தி அவர் 4ஆம் வீட்டில் இருக்காங்க. ஸோ 2, 4, 10 இவங்களுடைய ஜாதகத்தில் தொடர்பானதுனால இவங்க டீச்சிங் ப்ரொஃபஷனாக இருக்காங்க. இதே 4ஆம் இடம் வந்து இவ்வளோ சுபத்துவமாக இல்லாமல் 2, 10 மட்டும் தொடர்பாகி இருந்ததுன்னா, சனி வந்து ஏதோ ஒரு வகையில் சுபத்துவமாக இருந்ததுன்னா 6ஆம் இடம் 2, 10 மட்டும் தொடர்பாகி 6ஆம் இடம் சுபத்துவமாக சுக்கிரன்றாக இருக்கிறதுனால அது தொடர்பானதுனால 4ஆம் வீட்டினுடைய அதிபர் அவ்வளோ சுபத்துவமாக இல்லாமல் இருந்ததுன்னா இவங்க வக்கீலாக இருப்பாங்க. இதுதான் டிஃப்ரென்ஸு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். 4ஆம் வீடு 2, 4, 10 தொடர்பாயிடுச்சு. 2ஆம் வீட்டினுடைய அதிபரும் 4ஆம் வீட்டினுடைய அதிபரும் 10ஆம் வீட்டினுடைய அதிபர் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு வகையில் இந்த மாதிரி தொடர்புகள் வரும். ஸோ இப்போ 2ஆம் வீட்டின் அதிபர் சனி வந்து 10லிருந்து 4ஆம் வீட்டு பார்த்தாச்சு. 4ஆம் வீட்டினுடைய அதிபர் அதிக சுபத்துவமானதுனால எந்த கிரகம் அதிக நல்லா சுபத்துவமாக இருக்குதோ அதனுடைய தொழில்கள் அல்லது அதனுடைய அந்த எந்த வீட்டில் இருக்குமோ அதனுடைய தொழில்கள் அமையும் அப்படிங்கிறது பொதுவான ஒரு விதி. இப்போ 4ஆம் வீடுங்கிறது கல்விஸ்தானம் அப்படிங்கிறதுனால 4ஆம் வீட்டில் புதனும் வந்துட்டாங்க. 4ஆம் வீட்டின் அதிபர் செவ்வாய், சந்திரன், குரு 2 சுபகிரகங்களோட இயற்கை சுபகிரகங்களோட தொடர்பாகி நல்லா சுபத்துவமாக இருக்கிறதுனால அதனுடைய தொழில்கள் தான் அவங்களுக்கு அமையும். ஸோ இவங்க வக்கீல் ஆகாமல், இவங்க அட்வொகேட் ஆகாமல், இவங்க ப்ரொஃபஸர் ஆனதுக்கு மெயினான விஷயம் இதுதான். இதில் இன்னொரு விஷயம் என்ன, சூரியன் வந்து உச்சமாகி 10ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ளனால இவங்க ஒரு அதிகாரமான அமைப்பு, ஒரு சாதாரண ஒரு ஸ்கூல் டீச்சர் மாதிரியோ இல்லை ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் மாதிரியோ இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக இவங்க வந்து ஒரு பேராசிரியர் மாதிரி ஒரு பெரிய பதவியில் இருக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்குது, அதிகாரம் செய்யக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க. இவங்க வந்து அங்கே வேலை செய்கிற இடத்துல இவங்களுக்கு ஒரு செல்வாக்கான ஒரு அமைப்பில் தான் இருப்பாங்க. இவங்க நிச்சயமாக சூரியன் வந்து உச்சமாக இருக்காங்கல்ல, நிச்சயமாக செல்வாக்கான ஒரு அமைப்பில் தான் இருப்பாங்க. ஸோ இது வந்து தான் இவங்களுடைய ஜாதகத்தில் சட்டக்கல்லூரியில் பேராசிரியராக இருக்கக்கூடிய அமைப்பு. இவங்க 4ஆம் வீட்டின் அதிபர் அதிக சுபத்துவமானதும் 4ல் புதன் இருந்ததும் பார்த்திங்கன்னா இவங்க நல்ல ஒரு வலுவான அமைப்பை கொடுத்து பிஹெச்டி பட்டம் வாங்கி டாக்டர் பட்டம் வரைக்குமே அவங்க வாங்கியிருக்காங்க.
ஸோ கல்வி ஸ்தானமானது 4ஆம் இடம் நல்லா அதிகமாக வலுவாக இருக்கிறதுனாலையும் 4ஆம் வீட்டினுடைய அதிபர் செவ்வாய் அதிக சுபத்துவமாக இருந்தால கல்வியில் உயரிய நிலையை இவங்க அடைவாங்க. நிச்சயமாக பிஹெச்டி பட்டம் வாங்கி டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காங்க. ஸோ இதுதான் இவங்களுக்கு வந்து டீச்சிங் ப்ரொஃபஷனில், அதாவது பேராசிரியையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி அமைப்பு வந்து உங்களுடைய ஜாதகத்தில் இருந்ததுன்னா நிச்சயமாக நீங்களும் வந்து டாக்டர் ப்ரொஃபஸர் ஆக முடியும். உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் ப்ரொஃபஸர் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கா, இல்லை வேறு ஏதோ அமைப்பில் நீங்கள் வந்து அட்வொகேட் ஆகணுமா, இல்லை வேறு ஏதாவது அமைப்புகள் இருந்தது, நான் வேறு ஏதோ துறையில் சாதிக்க முடியுமா அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நாங்கள் வந்து பலன்கள் அறிய அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன், 9791804737. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுடைய ஜாதகத்தை நான் கணிச்சு உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் என்ன துறையில் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லுவேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.